அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் கொஃபி பிரமுகர் சீசன் 2ல இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளை இனங்கண்டு அவர்களுடைய கதைகளை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம் தொடர்ச்சியாக. அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சிக்கும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் ஒரு பயிற்றுவிப்பாளர். அதே மாதிரி பல துறைகள் இருக்கு. பல துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி சில துறை சார்ந்த பயிற்றுவிப்பாளர்களா இருக்கலாம். இல்லைன்னா அது அந்த துறையில பயணிக்கிறவர்களா இருக்கலாம். அவர்களுடைய வேலை கூட வேலை என்று சொல்வதை விட சேவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பல தொழில்துறை நிறுவனங்கள் இருந்தாலும் சரி, தொழில் துறைகள் இருந்தாலும் சரி, குறிப்பா அதுலயும் சேவை செய்வதற்கு அப்படின்ற ஒரு மனதும், அதே நேரத்துல உடலும், அதே நேரத்துல சமூகமும் அவர்களுக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறவர் தான் எங்களோட ரிமாசா மனாஃப் அவங்க. வணக்கம். வணக்கம். அதாவது நான் சேவை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த இந்த இடத்துல அடையாளப்படுத்தி ஆகணும். அதாவது தாதியர் சேவை. குறிப்பா பல விடயங்கள் தொழிலா செய்யற ஒரு இடத்துல இந்த தாதியர் சேவை, அதே மாதிரி ஆசிரியர் சேவை இதெல்லாம் சேவைகளாக பார்க்குது. ஏன்னா இதை வெறும் பணத்துக்காக மட்டும் செய்ய முடியாது. ஒரு தொழிலா மட்டும் கடந்து போயிட முடியாது. இதுல பல விடயங்களை நம்ம உள்ளடக்கி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதே நேரத்துல சமூக நியதியும் ஒன்று இருக்கு. இந்த துறைக்குள்ள நீங்க முதல்ல எப்ப வந்தீங்க? இதுக்குள்ள வாரதுக்கு உங்களுக்கு காரணி, அதாவது ஒரு ஆர்வம் எங்க இருந்து வந்துச்சு? என் நோக்கம் நான் ஸ்டஸ் படிக்கும்போது நான் காலத்துல டாக்டர் வர வேணும்ன்றதுதான் என் எம்பிஷனா இருந்தது. பட் எனக்கு ஒரு சில தடங்கள்னால எனக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியாம இருந்தது. ஸோ ஆஃப்டர் நான் யோசிச்சேன், அந்த ஒரு நர்சிங் அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் தான் இப்போ கிடைக்கல, ரைட், ஓகே, நர்ஸ் ஃபீல்டு இந்த மருத்துவ ஃபீல்டுக்குள்ள நாலேஜ் வேணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் நான் நர்சிங் ஃபீல்டுக்குள்ள இன்வால்வ் ஆயினேன். சரி, ஓகே. இப்ப அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நாம இதுல ஒரு பயிற்சிப்பாளரா மாறணும், இல்லைன்னா இந்த துறை சார்ந்து பல பேர் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது, குறிப்பா நாங்க வாழ்ற சூழலா இருக்கலாம், இப்ப நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையா இருக்கலாம், உங்களோட சமூக கோட்பாடு ஒன்று இருக்கும். அதுலயும் குறிப்பா சில ரிலீஜியஸ் பேஸ் பண்ண விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி துறைகள்ல போறது இன்றைக்கு நிறைய பேர் வந்துட்டே இருந்தாலும் அந்த நீங்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல நிறைய தடைகள்லாம் இருந்திருக்கும். குடும்ப மேற்கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி இருந்துச்சு? அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? ஆரம்பத்துல சொல்லுவாங்க, எப்படியுமே முயற்சி செய்யும் போது வீண் முயற்சி சொல்லுவாங்க. முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றாதான் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க யாரும், இல்லையா? அப்ப அத நான் இப்ப ஆரம்பத்துல எனக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுதான். நிறைய ஃபேமிலி வைஸ் இருக்கலாம், சொசைட்டி வைஸ் இருக்கலாம். லேடி நான் தனிச்சு இந்த இடத்துக்கு ஒருத்தர் செய்யறேன்னு சொன்னா அது நான் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் தைரியம் எனக்கு இருந்தது மனசுல, இல்ல நான் இந்த சாதிச்சு ஆகணும் என்ற ஒரு அம்பிஷன் எனக்கு விட்டு போயிடுது. பட் இதையும் நான் விடக்கூடாது, ஏதோ ஒரு விஷயத்த நான் சாதிச்சு ஏதோ சொசைட்டிக்கு என்னால் ஆன ஒன்று நான் செய்யணும்னு சொல்ற நோக்கம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு அதாவது ஆஃப்டர் போறது நான் சொன்ன மாதிரி எனக்கு டாக்டர் கணவன் நிலவரத்தை போக முடியாம போனதெல்லாம் ஒரு ஐடியா இருந்தது. எனக்கு இன்ஸ்டிடியூட் ஒன்று செய்யணும் ஐடியா இருந்தது. இன்ஸ்டிடியூட் செஞ்சு பட் நர்சிங் ஃபீல்டு தான் நான் செய்வேன். அப்போ எனக்கு ஐடியா இருக்கல. அதுக்காக நான் நர்சிங் இன்வால்வ் ஆனதுக்கு போறோம். ஓகே, நாங்கள் நர்சிங் துறையில நாங்கள் ஒரு இப்போ என்னென்ன சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா நர்சஸ் நிறைய குறைவா இருக்கிறாங்க. அப்ப தமிழ் சமூகத்தை குறைவா இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது இப்ப நாங்க அவங்கள உருவாக்குறதுல பிரச்சனை இருக்குது. அவங்கள உருவாக்கணும். அதாவது இப்ப நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா சொன்னக்கு பேஷண்ட் சிங்கள பேசிருப்பீங்க, எங்களோட நடப்புற சிங்களம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு பேஸ் பண்ணி அந்த நர்சஸ் மாரோ டாக்டர் மாரோ பேசுறது விரைவு கொள்ளாம இருக்குது. அங்கே ஒர்க் பண்ற ஸ்டாஃப்களுக்கும் பேஷண்ட் என்ன சொல்றாங்கன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ள லாங்குவேஜ் ப்ராப்ளமோட இருக்குது. அப்ப எங்களோட சமூகத்தில் இருந்து தமிழ் முஸ்லீம் சமூகத்தில் இருந்து நான் தாய்வேலை உருவாக்கி அந்த இடத்த நான் ஃபில் பண்ணணும் சொல்லி ஒரு நோக்கத்தான் பேசத்தான் இந்த நான் ஸ்டார்ட் பண்ணினது. ஓகே. ஆனா ஒரு பின்புலத்துல நம்ம ஒரு அடிப்படையை நோக்கி நம்ம வரும்போது, இல்லைன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய தடைகள் வரும் ஆரம்பத்துல. நீங்க இப்ப பேசிட்டு இருந்த சமூக ரீதியான தடைகளா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு தனி ஒருத்தரா இந்த சமூகத்துல போராட வேண்டிய ஒரு சூழல், புதிய ஒரு விடயத்தை அதே நேரத்துல இந்த கற்கை நெறிகளூடாக வரும்போது அரசு சார்பற்ற சில நிறுவனங்களா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணா இந்த இடத்துல செய்யும்போது இன்னும் ஒரு பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வர ஆரம்பிச்சீங்க? ஒரு இன்ஸ்டிடியூட் எப்படி உருவாக்கணும்னு நினைச்சீங்க? பிரச்சனை வரும்போது கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அதுக்கு அதை தாண்டி நான் யோசிச்சது என்னன்னு சொன்னேன், அந்த பிரச்சனை வரும் தான். பட் அதனால சமாளிச்சு போனாத்தான் எனக்கு அடுத்த ஸ்டெப் போகலாம்ன்றது எனக்கு ஒரு நாலேஜும் எனக்கு இருந்தது. ஸோ அதனால அதனால் பேஸ் பண்ணி ஓகே, என்னால் ஏலும்
என்ன ஆக போறோம், சரி பார்ப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் வாரதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு தைரியத்தோட நான் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஐஎன்ஏ நர்சிங் சென்டர் அதாவது இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிச்சு இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 வருடமும் 8 வருடம் தாண்டி போயிட்டு இருக்கு. 8 வருஷம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 8-9 பேச்சுக்கு மேல வெளியாகி இருப்பாங்க. இதுல வந்து முதல் பெட்ச் அப்படின்றது நமக்கு வந்து நிறைய சவால்களை கொடுக்க போறது. ஏன்னா அவர்களுடைய கேள்விகளா இருக்கலாம், இல்லை இவர்களை நம்ம கற்பிச்சு வெளியில கொண்டு போகும்போது என்னதான் ஒரு பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த சேவையில வந்து பயிற்சி உள்ள ஒருத்தரா இருந்தாலும் சரி, கற்பிக்கும் போது இல்லை கற்றுக் கொடுக்கும் போது நம்ம நிறைய சவால்கள் எதிர்நோப்போம். ஏன்னா நம்ம கீழே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேள்வி கேட்க போறாங்க, நம்ம எதை வந்து ஃபேஸ் பண்ணி போக போறோம், இப்படியா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ உங்களுடைய அந்த முதல் பேட்ச் அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 12th பேட்ச் போய்கொண்டிருக்குது மாஷால்லாண்டு. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு குறியொரு மாதத்தை கூட தான் கிடைச்சது. ஒரு 8 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருக்கும், ஞாபகம் இருக்குது எனக்கு. அதையும் நான் கட் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். முதலாவது இந்த இடத்த எடுக்கிறதுக்கு நான் இந்த ஒரு அமைக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். எனக்கு இடமும் எனக்கு ஓனா இடமா இல்லாமல் இப்போ நான் ரெண்டலாக தான் இருக்கிறேன். பட் ஓனா கூட அந்த ரெண்டலாக கூட எனக்கு இடமோண்டு இல்லாமல் நான் இன்னும் ஒரு இடத்துக்கு போய் டே பேஸ்ல தான் நான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் டே பேஸா பேமெண்ட் பண்ணி அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப எல்லாம் நாங்க அந்த பேப்பர்ல நியூஸ் போடுவோம், அட்வர்டைஸ் பண்ணுவோம். இப்ப எல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்போ அந்த நேரம் அட்வர்டைஸ் பண்ணும்போது யோசிச்சேன், வருவாங்களா, சேருவாங்களா, எனக்கு சக்சஸா கொண்டு போயிடுமா, உண்மையில மனசு தயமும் இருந்தது எனக்கு. அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் எனக்கு உண்மையில யாரும் இருக்கல. எனக்கு தனி முயற்சி எனக்கு இது. அப்ப எனக்கு கையில கூட பெரிய ஒரு தொகை பணம் முதலீடு கூட என்கிட்ட இருக்கல. சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு அமௌண்டோடு தான் அதை வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணினதும். காலப்போக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு மாஷா இருந்தா கோல் பண்ண ஸ்டூடெண்ட் எனக்கு பேஸ் அந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது எனக்கு ஒரு தைரியம் வந்தது. ஓகே என்ன செய்யலாம், வராங்க, இது ஏதோ இது நடக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த ஸ்டெப்பு நான் போகலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுக்கு போகிறோம். ஓகே எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு ஆர்வம் உண்டு. ஓகே இதை நான் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தேவையே அந்த மாதிரி இருந்தது. அவங்களோட நாங்கள் மூவ் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு அதுவே இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பேரண்ட்ஸ் இது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு முடிஞ்சு எங்களுக்கு ஆசையோட பிரார்த்தனைகள் இருக்குதானே, அவங்க விஷ் பண்ணுவாங்க எங்களுக்கு, நாங்கள் செஞ்சுட்டீங்க, எங்களை வளர்த்துட்டீங்க. நான் வந்து எஜுகேஷன் சைட்ல மட்டும் இல்லை, இப்போ எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேடிஸ் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு லைஃப்ல அச்சீவ் பண்ற எப்படி, அவங்க லைஃப்ல வர சவால்கள் எப்படி முன்னுக்கு ஃபேஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட நான் மேலும் கைட் பண்றேன். அந்த 1 year எப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சைட்லயும் கூட அவங்களுக்கு போய்கொண்டுதான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து கோர்ஸை முடிச்சுட்டு போய் ஒரு ஒர்க் பண்றாங்களோ இல்லையோ அந்த நாலேஜை பெற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரி லைஃப்ல அவங்க எப்படி வாழணும்னு சொல்ற தைரியத்தை எடுத்துக்கொள்றாங்க. ஸோ அதே அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக வைக்குது. அதை வச்சு எங்களுக்கு அவங்க சொல்லும் போது அது இல்லை, இதே மாதிரி நான் இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்து வருது. நிச்சயமா. அதே மாதிரி வந்து ஒரு நர்சிங் ட்ரைனரா இருக்கும்போது முக்கியமா எதிர்கொள்ற சவால்கள் நான் முக்கியமா பாக்குற விஷயம் என்னன்னா, அதிகமா வந்து பெண்கள் தான் வந்து இந்த கல்வி இல்லைன்னா இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இதுக்குள்ள போகணும் அப்படின்னு வந்து உள்வாங்குற மாதிரி ஒரு தோற்றப்பாடு இருக்கு. அதை வந்து நாங்க பார்க்கும்போது இல்ல ஒருவேளை அது வந்து லேடிஸுக்கான படிப்பு அப்படின்ற மாதிரி நினைவு தெரிஞ்சவங்களை தாண்டி பெரும்பாலானவர்கள் அந்த துறையில வந்து போறதை வந்து பெருசா ஈடுபாடு கொடுக்கறது இல்லை. அவங்க படிக்கும்போதே இப்ப வைத்தியத்துறை போகணும் அப்படின்ற அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களை தவிர்த்து புதுசா ஒரு கல்வியை கற்று நம்ம இந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு வரும்போது ஆண்கள் அப்படின்றது வந்து குறைவு. ஒருவேளை அந்த பிறரை வந்து இப்ப நேரம் சென்றா அது வந்து பெண் பாலை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி எதுவும் தோற்றப்பாடு இருக்கா? இல்லைன்னு நீங்க வந்து சொல்லுங்க. அது என்னோட ட்ரெயின் உங்களுக்கு இந்த சவால் ஒன்று இருந்துருக்கு. நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சொன்னீங்க 12th பேட்ச் போய்த்து கொண்டிருக்குது இப்ப. ஆனா இது வரைக்கும் எனக்கு 140 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறாங்க நர்சிங்ல மட்டும். அதுல எனக்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க பாய்ஸ். அப்ப நானும் யோசிக்கிற விஷயம் தான். லாஸ்ட் கன்வர்சேஷன் கூட நான் சொல்லியிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நான் மெசேஜில் பாஸ் பண்ணினேன். என்னன்னு சொன்ன இது வந்து இப்போ எனக்கு காலேஜா இருக்கலாம், துறையா இருக்கலாம், என்னதான் இருந்தேன் இந்த ஃபீல்டுக்கு வந்து லேடிஸ் மட்டும் இல்லை ஜென்ஸும் வரலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பேஷண்ட் வந்து லேடிஸும் இருக்கிறாங்க ஜென்ஸும் இருக்கிறாங்க. அப்ப ஜென்ஸை பார்க்கறது மோஸ்ட்லி வந்து ஜென்ஸா தான் இருக்கும். லேடிஸ் பார்க்கறது குறவு. லேடிஸ் பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்லி, பட் பர்சனலா அவங்களுக்கு பர்சனலா இருக்குது. ஸோ அப்போ அவங்க பேசலாம் ஜென்னு பார்க்கணும் சொன்னா ஜென்னா தான் பார்க்கலாம்.
ஸோ அப்படி இருக்கும்போது ஜென்னு கட்டாயமாக தேவைப்படுது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா உண்மையிலே பற்றாக்குறை இருக்குது. ஜென்ஸுக்குரிய பற்றாக்குறை நிறைய இருக்குது. ஜென்ஸ் நினைக்கிற இப்ப வெளியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க எங்களுக்கு போனா கஷ்டமா இருக்கும். கோர்ஸ் பண்ணுவாங்க. கோர்ஸ் பண்ணும்போது கேட்பாங்க எங்களுக்கு படிக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க. அது அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன்னு அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்தாங்க? இல்ல நாங்க படிப்புங்களே தேவை இருக்குன்னு வந்தவங்க. நான் சொல்லியிருக்கேன். இப்ப கூடுதல் மோஸ்ட்லி லேடிஸ் அடிக்கிறாங்க. உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி கேட்பேன் நான். ஓகே நாங்க பிரச்சனை இல்ல. ஜென்ஸ் எங்களுக்கு ஒர்க் இருக்குதானே வைப்போம். ஓ ரைட் ஓகே உங்களுக்கு இருக்குது. நாங்க உங்களை வரவேற்கிறோம். என்னடா நான் இது பண்றேன். வரணும். ஜென்ஸும் வரணும் இதுக்கு இந்த துறைக்குள்ள. கட்டாயம் அவளும் வரணும். அது அப்பதான் எங்களுக்கு இந்த ஃபீல்ட ஃபீல் பண்ணலாம். அது மாதிரி இப்ப எதனால நம்ம அந்த சத்திய பிரமாணம் எடுக்கிறோம்? அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன? ஓகே. சத்தியப்பிரமாணம் சொல்லும்போது எந்த தொழிலுக்கு ஒரு சத்தியப்பிரமாணம் விதிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. அப்ப நான் தாதிய தொழிலை பார்க்கிற நேரம் வந்து ஒரு இந்த உயிரோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்லவா? அப்ப அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள நாங்க போற நேரம் நாங்க ஜஸ்ட் ஒரு எங்களோட பர்சனை யூஸ் பண்ணிக்கொண்டு நாங்க பேஸ் பண்ணிக்கொண்டு எங்களோட தொழில் நாங்க ஏன் பண்ணணும் அந்த பர்பஸ் மட்டும் வச்சு நாங்க போறதில்லை இந்த தொழிலுக்குள்ள. இந்த தொழில் போய் நாங்க இன்னுமே உயிரோடு நாங்க ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் இது. ஸோ அப்ப அவங்க நாங்க இதுல போயிட்டு பேஷண்டா டீல் பண்றது என்ன மாதிரி, நாங்க டாக்டரோட பேசுறது என்ன மாதிரி, நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், எங்களோட எண்ணங்கள் எங்களோட இப்ப நர்சிங்க வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்ஸ்ல பாத்தீங்கன்னா சொன்னதுல ஒரு தாதின்னு சொன்னா அவங்க எப்படி குணாதிசயங்கள் நடத்துறது நன்னடத்துறது நிறைய வரைவிலக்கணங்கள் இருக்கு. சோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உருவாக்கணும். இப்ப ஒரு டீச்சர் வந்து சொன்னா அவங்கள்ட்ட வந்து ஸ்பீச் பண்ணக்கூடிய வேலைப்படுத்தக்கூடிய டேலண்ட் இருக்கும். தாதின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இந்த குவாலிட்டி எல்லாம் இருந்தாதான் ஒரு தாதியா நல்ல முன்னுக்காக போகலாம்ன்ற ஒரு குவாலிட்டி வந்து இவங்களுக்கு இருக்குது. சோ அதை பேஸ் பண்ணி அது நாங்க பேஷண்ட்களோட பேசுற நேரம் அவங்களோட நிறைய பர்சனல் விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அதை வந்து நாங்க ராசியாம பேணணும். அதே மாதிரி டாக்டர்ஸ் பேசும்போது வந்து நாங்க அவங்க டாக்டர்ஸுக்கு நாங்க கீழ் பண்ணி அடைஞ்சு கொள்ளணும். நாங்க இந்த மருத்துவத்துக்குள்ள சில விஷயம் ராசியம் பேஷண்டோட சம்மந்தப்பட்ட நோய் சம்மந்தமான ராசியங்கள் இருக்குது. அதை நாங்க வெளியில போய் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களும் கூட வேஸ்ட் பண்ணி தான் அந்த சர்க்கையாக்கு நடக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு தாதியர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து வெறுப்பு கோபம் இதுக்கெல்லாம் வந்து உள்ளதான் மனித வாழ்க்கையே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தாதியர் வந்து ஒரு நர்ஸ் வந்து தன்னோட உளநிலையை வந்து எப்படி வச்சுப்பாங்க? அதாவது பொதுவாக வந்து மனுஷன் ஒரு கோபத்துல வந்து நம்ம ஒரு இன்ஜெக்ஷனை மாற்றி அடிச்சுட்டாலோ இல்லை ஒரு டெப்லெட்டை மாற்றி கொடுத்துட்டாலோ அது வந்து பெரிய ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயிரோட நீங்க சொன்ன மாதிரி உயிரோட நாங்கள் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களோட மனநிலை அதாவது உலகம் அப்படின்னு சொன்னா அது எவ்வாறு இருக்கும்? இல்லைன்னா அது எப்படி பேணணும் அப்படின்னு பேசிக்கலாவே ஒரு மனுஷன்னு சொல்ற நேரம் அவங்களுக்கு எல்லா எமோஷன்ஸும் பிடிக்கும். அவங்க வெளியில வீட்டுல இருந்து ஒரு அவங்களுக்கு வந்து சொல்லி வீட்டுல பிரச்சனை பேரண்ட்ஸ் இருப்பாங்க, வைஃப் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, வைஃப் அங்கே இருப்பாங்க, இல்ல பிள்ளைகள் இருக்கலாம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, சொசைட்டில ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஒர்க் பண்றதுக்கு. அந்த இடத்துக்கு வரணும் நான் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த என்டர் ஆகும் போது அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அது நாங்க இந்த இடத்துக்கு நாங்க ஒர்க் பண்ற இடத்துக்குள்ள கொண்டு போன மட்டும் எங்களால கொண்டு மூவ் பண்ண கஷ்டம் எங்களுக்கு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் சொன்னா பேஷண்டோட நாங்க எப்படி இருக்கணும் எங்களுக்கும் அவங்களை கனெக்டிங் வந்து அந்த பாண்டிங் எல்லாம் இருக்கணும். அதை தாண்டி நாங்க அந்த நெட்வொர்க்கை தாண்டி நாங்க போறது போனவங்க சொன்னா ஃபீலா போயிடும். அந்த மைண்ட்ல ஒரு பக்குவமோட எங்களுக்குள்ள இருக்கணும். நான் இப்படித்தான் எனக்கு இந்த இது என்ன டென்ஷன் கஷ்டம் இருக்கும். பட் அதெல்லாம் நாங்க மறந்துடுவாங்க. அந்த பண்ற பீரியட் பேசுறதுக்கு நாங்க எதெல்லாம் செய்யணுமோ எப்படியெல்லாம் நாங்க அவனை கேர் பண்ணணுமோ அந்த பக்குவத்துக்கு நாங்க வந்துக்கணும். அது ஒரு அதுக்கான தரம் அதே நேரத்துல தனக்குள்ள இருக்கிற எந்த ஒரு சுய விருப்பு வெறுப்புகளையும் வந்து வெளியில காட்டக்கூடாது. தொழில முடியும் வரை நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். INA கேம்பஸினுடைய அதாவது தாதியர் சேவை வழங்கக்கூடிய INA கேம்பஸினுடைய தலைமை டிரெக்டர் எங்களோட இணைஞ்சிருக்காங்க ரிவாசா மனாஃப் அவங்க. சரி, நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். இதுல நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. குறிப்பா என்னன்னா இந்த துறைக்குள்ள போகணும்னா இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்றது. அடுத்த விஷயம் என்னதான் செஞ்சாலும் ஒரு பயிற்றுவிப்பாளரா தொடர்ந்து பயிற்சி வழங்கும் போது நம்ம வந்து சில பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். இவங்க இந்த துறையில வந்து இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, இதுல வந்து தன்னை இன்னும் மேம்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்னு. இப்ப குறிப்பா உங்களுடைய பயிற்சியில வந்து ஒரு ஆரம்ப கட்டம் பேசிக் அப்படின்ற ஒரு விஷயம் முடியும். அதுக்கு பிறகு வந்து இன்னும் வந்து தங்களை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும், எந்த துறையில இன்னும் கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கோர்ஸும் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் லெவல், டிப்ளமா லெவல், ஹையர் டிப்ளமா லெவல்னு சொல்லி அப்படி கிடைக்கிறது இருக்குது. ஸோ அவங்க அடுத்த ஸ்டெப் அடுத்தது மூவ் பண்ணி போகலாம். அதே மாதிரி வந்து நர்சிங்கை பொறுத்தவரை வந்து நாங்கள் தியரி மட்டும் படிப்பிக்கவும் மேலாது. தியரி சேர்ந்து ப்ராக்டிக்கல் பாடம் கட்டாயம் இருக்கணும். ஸோ சில இதுல இப்போ தியரி மட்டும் செஞ்சு கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புறாங்க. பட் அது வந்து ராங். தியரி மட்டும் போகாது, ப்ராக்டிக்கல் வைக்கணும். அதையும் தாண்டி இப்போ நாங்கள் காலேஜில் என்னதான் தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டையும் கொடுத்தாலும் அவங்க கட்டாயம் ட்ரைனிங் போகணும். ஹாஸ்பிட்டலோட போய் அங்கே அந்த என்வாயன்மெண்ட்ல பேஷண்ட்டோட, டாக்டர்ஸோட, ஸ்டாஃப்ஸோட ஒர்க் பண்ற அந்த நாலேஜும் அவங்க எடுத்துக்கணும். அதுவும் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்லி தான் ஃபுல்ஃபில் பண்ணலாம் இந்த துறையில அந்த பேசிக்கா முடிக்கிறது கூட. அந்த ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க நாலேஜ் மற்ற ஸ்டெப்பை வரக்கூடிய மாதிரி இருக்குது. அவங்க பேசிக்காக நாலேஜ் எடுத்துக்கொண்டு போறாங்க. அதுல இருந்து அந்த ட்ரைனிங் முடிக்கிறதுலையும் அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுலையும் அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வேணும்னா அவங்களுக்கு டிப்ளமா, ஹையர் டிப்ளமான்னு சொல்லி வந்து போகலாம். அதே மாதிரி இப்போ அவங்களோட என்ஐ கேம்பஸ்ல படிக்கிறவங்களா இருக்கலாம், அதே போல இந்த துறையில போறவங்க இருக்கலாம். குறிப்பா அரசு வைத்தியசாலைகள்ல இல்லைன்னா அரசு சார்பான நிறுவனங்கள்லயோ கடமை புரியுற மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இருக்கிறாங்க. இப்ப எங்கட கோர்ஸை பொறுத்த வந்தாங்க டிவேக் எப்போ இருக்குது எங்களுக்கு வொகேஷன் எஜுகேஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறதுனால சர்டிஃபிகேட் பொறுமை தானே அதை சர்டிஃபை பண்ணி ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட சர்டிஃபை பண்ணுறாங்க சர்டிஃபிகேட்டை. இப்போ ஃபாரின் போனவங்களும் இருக்கிறாங்க. இங்கேயும் வந்து கவர்மெண்ட்லேயும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸாம் போட்டுட்டு வந்து அவங்க எடுக்கிறாங்க, ஒர்க்குக்கு எடுக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த மருத்துவத்துறையில மருந்துகள் தொடர்பான ஒரு அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் பேசிக்காவே இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா இந்த பயிற்சி பெறுவது மூலமா அதனுடைய அந்த மருந்துகள் மருத்துவத்துறை சார்ந்த அறிவுறுத்தல்கள் கிடைக்குமா? போகும் புதுசா ஒரு துறையில இருந்தவங்க இந்த துறைக்குள்ள போகணும், இல்லைன்னா இந்த சேவைகளை வந்து நானும் ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து பயிற்சி எடுத்துட்டு ஒரு தொழிலா இதை வந்து செய்யறாங்க. சில பேர் வந்து கற்றுக்கொண்டு ஒரு அனுபவ ரீதியா, சில பேர் ஏன்னா குடும்பங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரியான சேவைகள் வரும்போது வெளியில போகாம அவங்களே அந்த மாதிரியான இதுகளை செய்யறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அறிவை வந்து பெற்றுக்கொள்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேற ஒரு ஃபீல்டில் இருந்ததுக்குள்ள வாழ்றதா இருந்தா அது சார்ந்த அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் பேசிக்காவது இருக்கணுமா? இல்லைன்னா இங்க பயிற்சி வைக்கப்படும் போதே முழுமையா வந்து அது பயிற்சி வைக்கப்படுமா? அவங்களுக்கு பேசிக்கா வரும்போது இந்த நாலேஜ் வந்து ஈக்கம்ஸ் அவசியம் இல்லை. அவங்க பேசிக்கலா ஒரு ஓலெவல் பாஸ் பண்ண ஒரு ஓலெவல் இருக்கிற நாலேஜ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலே போதும் எங்களுக்கு. அவங்க நாங்கள் அதுல என்ன ஸ்டெப் தான் கொண்டு போய் ஏன்னா பேசிக்ல தான் நாங்கள் கொண்டு போறோம். ஸோ அவங்களுக்கு அந்த நாலேஜ் நாங்கள் கொடுத்துருப்போம். நாங்கள் எக்ஸாம்பிள் நாங்கள் ரெஸ்டாரண்ட்ஸை கேட்போம். எங்கிட்ட வர ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸுக்கு அவங்க குடிக்கல. நாங்கள் அன்றாடம் யூஸ் பண்ண டேப்லெட்ல ஒரு 5 டேபிள்ஸ் கூட அவங்களுக்கு தெரியல. 5 கேட்டா பேராசிட்டமால் அப்படி ஒரு காமனா யூஸ் பண்ண 2-3 டேபிள்ஸ்க்கு அதான் யோசிச்சு சொல்றாங்க. அப்ப அந்த அளவு இல்லாம பட் மாஷா கம்ப்ளீட் பண்ணி போற நேரம் அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்குது. ஓகே. அது மாதிரி இந்த துறை அப்படின்னு வரும்போது இதுக்குள்ள வந்து நிறைய வைத்தியர்கள் அவர்கள் சார்ந்த செயற்பாடு, அதே மாதிரி மக்களோட கனெக்ட் ஆகும். ஒரு நர்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு வைத்தியசாலைக்கு தன்னுடைய இதோட வரவங்களா இருந்தாலும் ஒரு பேஷண்டா வரும். அவங்க பல்வேறு கோணத்துல இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க, சில பேர் பேச மாட்டாங்க, சில பேர் கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க, சில பேர் என்னன்னு அவங்களை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இதுல பயிற்சி பெற்ற ஒருத்தர் இவ்வாறு நடந்து கொள்ளணும், அவங்க எப்படி அதை வந்து கையாளணும்? நீங்க சொல்லும் போது நான் ஃபீல் பண்றேன். நிறைய இருக்குது எனக்கு. ஏன்னா நாங்க இப்ப ஒரு பெட்ல வர 15 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்ப கையில 10 பேர் ஒரு மாதிரி இல்லை தானே, அது மாதிரி 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் வாயத்துல பேசவே மாட்டாங்க, சில பேருக்கு நான் பக்கத்துல இருந்து போனாலே பேச வராது. அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஃபைனல் இப்ப 1 இயர் கேட்பேன், 1 இயர் ஈக்கிறான் தானே. ஸோ அந்த 1 இயர் பீரியட்ல அவங்கள சரியான எடுத்துருவேன். அதாவது அவன் பேசணும், தைரியமா பேசுறது. நாங்க எஸ்எம்எஸ் வைப்போம் மார்னிங் டைம்ல. ஸோ முன்னு கொஞ்சம் ஃபார்வர்டா பேசுறது என்ன மாதிரி, தைரியத்தொட்டு எந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றது எப்படி, வெக்கப்படாம கேட்ட கேள்வி ரெஸ்பான்ஸ் பண்றது என்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் நாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். நிச்சயமா. அதே மாதிரி சில சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கு. இந்த ஊடகத்துல இருக்கிறதால சில நேரம் வந்து தாதியர் மாதிரி பேசுனதாகவும், அதே நேரத்துல சண்டை போட்ட மாதிரி, நோயாளிகளோட சண்டை போட்ட மாதிரி, அங்க இருக்கிற பேஷண்டோட வந்து ஏதாச்சும் முரண்பாடுக்கு வந்த மாதிரி இருக்கு. இப்ப இது வந்து மக்கள் வந்து ஒருவேளை பயப்படக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அது எதனால இந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படுது, என்ன காரணமா இருக்கும்? நான் ஃபீல் பண்ண மாட்டேங்க. என்னன்னு சொன்ன இது வந்து
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் குறைவா இருக்குது. ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க நர்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் அதிகம், பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து அங்க குறைவாக இருக்குது. ஸோ இதனால கூட இருக்கலாமன்ற எனக்கு ஒரு ஐடியா. பட் எல்லாமே மோசமான நர்ஸ் மாதிரி யாரும் மோசமானவங்க இல்லை. சில பேர் அந்த சிச்சுவேஷன் அப்படி அவங்களுக்கு மாற்றி கொடுக்குது. அதாவது அவங்க டென்ஷன் ஆயிப்பாங்க, ஒர்க் நாங்க போய் முடிக்கணும், நம்ம ஷோர்ட் பீரியட் நர்ஸ் மாதிரி தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும் அதை நாங்க எந்த மாதிரி செஞ்சு முடிக்கணும், பேஷண்ட் எப்படி பிஹேவ் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு சில சைடுல வந்து பேஷண்ட் மேல தப்பா மிஸ்யூஸ் பண்ண நேரங்களும் இருக்குது. இப்ப நான் மோஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து பெட்ல இருந்து இறக்கணும், குறிப்பிட்ட டைமுக்கு போய் பெட்ல இருந்து இறக்கணும். ஆபரேஷன் பண்ணி போட்டா பெட்ல இருந்து கீழே இறக்கணும்னு சொன்னா நாங்க இறக்கணும், இறங்குங்க ரெஸ்ட்ரூம் போங்கன்னு நாங்க சொல்றோம். ஆனா அது பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் இப்பதானே சர்ஜரி பண்ணப்பட்டு நான் எப்படி ரெஸ்ட்ரூம் போகணும், நான் எப்படி இறங்கி நடப்பேன்னு யோசிச்சாலும் அது சரி வராது. அவங்க அவங்களோட சைட்ல ஃபீல் பண்றாங்க. பட் நாங்க ஹாஸ்பிட்டல் வச்சு கொண்டிருக்க முடியாது. குறிப்பிட்ட நாள் போய் டிக்கெட் வெட்டி அனுப்பணும். ஸோ அந்த நாளைக்குள்ள அவங்க சரியான இடத்துக்கு வந்துட்டாங்களா, அவங்களுக்கு மோஷன் போகுதா, அவங்க எப்படி நடமாட முடியுதா, தலை சுத்து வருதா, அவங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷன், அவங்க ஓகே ஆகிட்டா பல மாதிரி ஓகே ஆகிட்டான் பார்க்கறதுக்கு அவங்க அந்த லைஃப் நாங்கள் மூவ் பண்றதுக்கு ஸ்டெப் தான் அவங்க சொல்லி வைக்கிறது. பட் அதை பேஷண்ட் என்ன சொன்னா தப்பா மிஸ்யூஸ் பண்ணி போடுறாங்க. அப்ப பேஷண்ட் கேட்காதுன்னு சொன்னா நர்ஸ் என்ன செய்வாங்க, கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் தப்பா மிஸ்யூஸ் பண்றதுங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு பயிற்சி பெற்ற ஒருத்தர் ஒரு அரசு வைத்தியசாலையில இருக்கலாம், இல்லைன்னா தனியார் வைத்தியசாலைகள்ல இருக்கலாம், தன்னை தயார்படுத்தி கொள்றதுக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரி வந்து அவங்க வந்து அணுகணும் ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதா இருந்தா இப்படி. இப்போ தாதியா இன்டர்வியூ ஃபேஸ் பண்ற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, அவங்க வந்து முதலாவது குவாலிட்டி அவங்க இந்த தாதிக்குரிய குவாலிட்டியோட நீங்க அந்த இது போகணும். அதே மாதிரி சகல நாலேஜும் அவங்களுக்கு இருக்கணும். அது மருத்துவ சம்பந்தப்பட்ட சகல நாலேஜும் அவங்களுக்கு வந்து இருக்கணும். அதோட ஃபேஸ் பண்ணாங்க சொன்னாலே அவங்க அந்த இடத்துக்கு போன போறோம் அவங்க அது இன்டர்வியூ லேசாவே ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த படிச்சு கொண்டு போற நேரத்துல வந்து ஒரு சில இடத்துல எடுக்கிறாங்க, நான் நினைக்கிறேன் சில மெடிக்கல் சென்டர்ஸ்ல எடுக்கிறாங்க. பட் வந்து ட்ரைனிங்கே இல்லாம படிக்க எடுக்கிறாங்க. பட் அது சக்சஸ்ஃபுல்லா போகாது. ஆனா படிச்சு முடிச்சு போற நேரம் அவங்க உண்மையிலே பூர்ணமா ஒரு நாலேஜ் எடுத்து தான் போறாங்க. சோ அவங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதுன்னு சொல்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது. எனக்கு ஒரு கோவம் வந்துச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு என்னோட படிச்ச ஃப்ரெண்டு நர்சிங் முடிச்சுட்டு 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு டிஸ்பென்சரியில வேலை செஞ்சிருக்கேன். அவருக்கு 7வது வகுப்பு போயிட்டு இப்போ இவரும் ஃப்ரெண்டு அவங்களும் ஃப்ரெண்டு. எனக்கு ஒரு கொண்டு போயிட்டு கையில் டாக்டர் சந்திச்சுன்னா அவன் சொல்லிட்டான் இப்படி சேலை நினைத்துக்கோ இல்லை இன்ஜெக்ஷன் எதுவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க வந்து இந்த கையில் தான் பண்ண வேண்டிய சொல்லி அப்போ அவனுக்கு கையில் இன்ஜெக்ஷன் அடிச்சு ஏற்றும் போது கை வீங்குது. அப்படி என்ன நரம்புல அடிக்க வேண்டியது சதையில அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு. ஆமா, அதுக்கு பிறகு அவனுக்கு ஏதோ சரியாம அவனை பார்த்துட்டு மயங்கி விழுந்துட்டான். அப்போ என்ன சொன்னாங்க இப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பயிற்சி போது இல்லைன்னா அந்த அவங்க என்னென்ன பயிற்சி பெற்றிருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது வேணும்னா இந்த நரம்புகளை சரியான முறையில சரி பார்த்து அதே நேரத்தில் அதுல வந்து சரியான முறையில அதுக்கான மருந்துகளை ஏற்றுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு இது இன்ஜெக்ஷன் பண்ணும்போது என்ன நடந்திருக்கிறது, அந்த பயத்திலேயே அது அவருக்கு மாற்றி அடிச்சலாம் திரும்ப ஓகே ஆயிடுச்சு. பட் இப்படி ஒரு சூழல் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அது மாறப்பட்டிருக்கு. அப்ப என்னதான் பயிற்சி பெற்றிருந்தாலும் நம்ம வந்து சில நேரம் பெண்கள் அப்படின்னு வரும்போதோ இல்லைன்னா இந்த இதுல துறையில இருக்கும்போது ரத்தத்தை பார்த்தா மயங்கி விழுறது, ரத்தம் வந்தா கொஞ்சம் அலர்ஜியா ஃபீல் பண்றது, ஒருத்தருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால தயங்குற இது வந்து ஒரு மனித இயல்புல வந்து முக்கியமான ஒரு இடத்தான் வரும். இப்படி இருக்கும்போது இதையும் தாண்டி வந்து அந்த அருவருப்புகளை பார்க்கக்கூடாது. குறிப்பா வந்து பிரசவ நேரங்கள்ல வந்து ஏற்படுகிற இந்த விடயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம். இது இந்த இடத்துல நாங்க சங்கடப்பட்டாலோ தயங்கினாலும் இது ஒரு பாதுகாப்பு விளைவு ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இது எப்படி கையாளுது? நீங்க சொன்ன மாதிரி இப்ப ட்ரைனிங் இல்லாம போனதுல அந்த பிரச்சனை வருது. இப்ப ட்ரைனிங்ல போறேன்னு பாத்தீங்கன்னா நாலேஜ் எடுத்துட்டு போறாங்க. நாலேஜ் எடுக்கிறேன்னு பாத்தீங்க இப்ப ட்ரைனிங் போற பாத்தீங்க டாக்டர் அவங்க செஞ்சதை பார்த்து தான் செய்யறாங்க. பட் படிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுது எந்த இடத்துக்கு அடிக்கணும், அதை எப்படி அடிக்கணும், அடிக்கும் போது பிள்ளைகள் நடந்தா அது எந்த ரியாக்ஷன் காட்டும், அந்த ரியாக்ஷன் காட்டினா அதுக்கு நாங்க திரும்பி என்ன நாங்க செய்யணும் அப்படின்ற விஷயம் தான் படிச்சுட்டு போறாங்க. ஸோ அதனால பயப்படவோ டென்ஷன் ஆக மாட்டாங்க. அப்படி சுச்சுவேஷன் நடந்தா கூட அதுல அவங்க அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன செய்யணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிரச்சனை அந்த ஸ்டெப் ஆகுது அந்த படிச்சுட்டு போறதுனால. அடுத்தது இந்த பயப்படுறது, அடுத்தது இந்த அருவருப்பு தன்மைகள்,
பாக்குறது. ஸோ இது வந்து நாங்களும் இன்னைக்கு நாங்க இப்ப நாங்க படிக்கிற டைம்ல நாங்க அதில் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க பழக்கி இதாக்கிடுவோம். ஏன்னா நிறைய நான் பேஸ் பண்ண சில பிள்ளைகள் வந்து வீட்டை செல்லமா வளர்ந்துட்டு வந்த பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. வீட்டுல அட்லீஸ்ட் ஒரு வீட்டு உயிர் கூட்டி கூட அந்த துப்தியும் பண்ணி கூட இது இருக்காது. பட் நாங்க என்ன செய்யறோம்னா ஃபுல்லா உலகத்தில் இருக்கும் போது கூட நாங்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றோம். எல்லாம் சகஜமா ஒர்க் பண்ணணும். எல்லா வேலையும் செய்யணும். ஏன்னா அப்பதான் நாங்க அந்த இடத்துக்கு போனாலும் நாங்களும் அந்த வேலையை தன்னுடைய வேலையை நாங்க பார்ப்போம். எங்களோட பேரண்ட்ஸுக்கு இல்லைங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தா பார்க்காம விட்டுருமா? அதான் மாதிரி பேஷண்ட் வார நேரம் அவங்களும் வந்து உங்களோட உடன்பிறப்பா அவங்க நாங்க அப்படித்தான் பார்க்கணும். அவங்க நாங்க கெட்ட எண்ணங்களையோ இல்ல நாங்க அந்த மோசமா அறிவித்தக்க அந்த மாதிரி விஷயம் தான் வந்து எங்களை பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தோம்னா இந்த ஒர்க் பண்ண இல்லாது. பட் அது அந்த இது நாங்க அந்த வளர்த்துக்கொள்ளணும். அந்த தன்மைகளை வளர்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த விடயங்களுக்கு தாண்டி இந்த நேர்சிங் சர்வீஸ்ல இல்லைன்னா இந்த துறையில வந்து பிரிவுகள், அதாவது செப்பரேட் வந்து டெப்லெட்ஸ் கொடுக்குறதோ இந்த இதுன்றதோ பாபா இந்த பதவி கிடைக்கிற இதுக்கு தனியா இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கா? நிறைய பிரிவுகள் பிரிவுகள் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அதுல இப்ப ஃபார்மசி செக்ஷன் போகலாம், மெடிக்கல் லெப் செக்ஷன் போகலாம். நிறைய சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நர்சிங் படிச்சுட்டு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதிகமா வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளதான் போறேன் இல்லை இந்த இது துறை சார்ந்தான் போகணும் அப்படின்னு கேட்டு வரவங்க இருக்கலாம். இல்லைன்னா அது துறை சார்ந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம் இல்லைன்னா ஆசையில வரவங்க இருக்கலாம். அப்படி வரும்போது பெரும்பாலான மாணவர்கள் எந்த மாதிரியான துறை அதுலயே இருக்கிற எந்தெந்த செக்ஷனை வந்து பேஸ் பண்ணி வராங்க? கொஞ்சம் பிளட் வித்ட்ராயிங்க்கு வராங்க. பிளட் சைடு லெஃப்ட் சைடுக்கு போறாங்க கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ். என்ன செப்பரேட்டா அது மட்டுமே செய்யக்கூடிய வேலை நல்லா அது கொஞ்சம் இதாக போகுது. ஆனா மோஸ்ட்லி வந்து செய்யறாங்க, நர்சிங்க்கு போறவங்களும் இருக்கிறாங்க. அது விரும்புறத போறது ஸ்டூடெண்ட்ஸ். அது அந்த ஈஸின்னு நினைச்சிங்க சொன்ன அன்னைக்கு கொஞ்சம் அந்த மாதிரி போறாங்க. இல்ல நாங்க காமனா ஒர்க் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பேஷண்ட் வீல் பண்றது ஹாஸ்பிட்டல் டைப்ல நாங்க இருக்கிறது 24 hours அவங்களோட ஒர்க் பண்றது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து அந்த ஃபீல்டுகளே போறாங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் வந்து நிறைய பிரிவுகள் இருக்கும்போது அந்த பிரிவுகள் அடிப்படையா வச்சு போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இதுல வந்து அதிகமாக ஆர்வம் செலுத்துறாங்க, இதுல வந்து ஓகே குறைவா இருக்கு. அப்ப இதுல நம்ம என்னென்ன ஆர்வம் வர்றது அந்த துறைக்குள்ள இருக்கிற விடயங்கள் தொடர்பான தெளிவிட்டல்கள் அது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் நம்ம தொடர்ச்சியா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாங்க எனக்கு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 year கோர்ஸ்ல நாங்க ஃபுல் எல்லாத்துக்குமா பேலன்ஸ் பண்ணி தான் நாங்க கொடுக்குறோம். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாங்கள் 6 months ட்ரைனிங் போடுறோம். கரெக்டாக நாங்கள் 6 months ட்ரைனிங் ஒர்க் பண்ணணும். ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து போட அப்படின்னு சொன்னி எல்லா வேலையும் நாங்கள் படிச்சு கொடுத்து நாங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே வர எல்லா லெசனையுமே கவர் பண்ணக்கூடிய மாதிரி தான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அங்கே ட்ரைனிங் எடுத்தப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற என்ன விஷயம் இல்லை, நீங்கள் ட்ரைனிங் போகிற பீரியட் நீங்கள் எல்லாத்தையும் பழகிக்கொள்ளுங்க. நீங்கள் பழகிறதுக்கு போ ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு போகிற உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வேலை போய்க்கொள்ளுங்க. நீங்கள் லெபு போங்க, ஃபார்மசி செக்ஷனுக்கு போங்க, இல்லை நீங்கள் ஓட்டு போகணும் வார்டு செக்ஷனுக்கு போங்க, இல்லை நீங்கள் டாக்டர் ரிசர்ச் பண்ண போறீங்களா அந்த மாதிரி போயிட்டு கொள்ளுங்கன்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். 6 months ட்ரைனிங் பீரியட்ல கட்டாயமாக கொஞ்சம் ஃபுல் நாலேஜ் வந்து எடுத்திருப்பாங்கண்ணா. அதுக்கப்புறம் அந்த வேர்க்கு கிடைக்கிறத பொறுத்து அவங்க செப்பரேட் ஆகிக்கொள்ளலாம். நம்ம நிறைய விஷயங்களை நீங்க சொல்லியிருந்தீங்க, நிறைய இந்த துறை சார்ந்து தெரியாத பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம பேர்சனலா ஒரு கேள்வி, இவ்வளோ இதுல இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது என்ன மாதிரி உங்களோட பொழுதுபோக்கெல்லாம் தெரியும்? என்ன செஞ்சாலும் நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு மனநிலை சரியில்லை இல்லைன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு பேசுறவங்ககிட்ட பேசினாலே நமக்கு அவ்வளோ டிப்ரெஷன் வரும். அப்படி இருக்கும்போது அந்த துறையில நிறைய பேர் போகணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோட வருவோம். இதெல்லாம் சந்திச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான பொழுதுபோக்கு நேரத்தை கழிக்கிறேன் அப்படின்னா என்ன பொழுதுபோக்கு என்னது கஷ்டமான கேள்வி கேட்டு எனக்கு பொழுதுபோக்கு நானே இப்படி கேட்கும்போது யோசிக்கிறேன் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி. உண்மையிலேயே நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணி கொண்டிருக்கேன். நான் அந்த குளத்தை டெவலப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். நான் சிங்கரமாக தெரியும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறனால ஹார்ட் ஒர்க் பண்ணுற நேரம் உண்மையிலே எனக்கு பொழுதுபோக்குன்னு சொல்லி நான் பர்சனல் என்ன செய்யறதுக்கு உண்மையில எனக்கு டைம் ஒன்று கிடைச்சது இல்லை. அப்படியும் இருந்தால் நான் ஃபேமிலிக்கு ஒரு விசிட் பண்ணி பொழுதுபோக்குன்னு இல்லை ஃபேமிலி பார்க்கறதுக்காக நான் ஃபேமிலி போய் ஒரு 2-3 days வீட்டுக்கு போய் தங்கி ஸ்டே பண்ணிட்டு வருவேன். அது மட்டும்தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமா ஒழிய மற்ற நாள் எப்படியுமே இதுக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு இல்லை. பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க தான் எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணுவாங்க, படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த
ட்ரைனிங் எடுத்து 4 டேஸ் கண்டினியூவா ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்குன்றதுக்காக வந்து நான் ஈவினிங் டைம்ல சம்டைம் கொஞ்சம் அவுட்டிங் கூட்டி கொண்டு போவேன். அவங்களுக்காக வேண்டிய மாதிரி எனக்காக சொல்லல, அவங்களுக்கு அவனுக்கு கூட்டி போறதுனால அதுவும் சம்டைம் ஒரு இல்ல இது வந்து சேஞ்ச் ஆகும். பொதுவாக ஒரு மனித இயல்பு மனித விஷயம். அதாவது இவ்வளவு வெண்டி நீங்க இதன்ட்டு பட் உங்களுக்கான நேரம் இல்லையே, அதுக்கு நேரத்தை ஏன் செலவிட முடியாம போகுது? நான் கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறேன். இன்னும் நான் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா மாறணும், போகணும் அந்த அடுத்த ஸ்டெப் நோக்கி கொண்டு போறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் போகணும் இன்ஷா அல்லாஹ் எனக்கு அது கிடைக்கும். சரி, அதே மாதிரி இந்த துறையில நீங்க முதலா வாங்கின சம்பளம் முதலான சொல்றீங்க, நான் இது வரைக்கும் சம்பளம் எனக்கு எடுத்ததே இல்லை. என்னங்க சொல்லி இவ்வளவு காலம் இருந்து இருக்கும் அப்படி நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண நான் காலேஜ் பஸ் நான் உங்களுக்கு நான் பேசிக்கலா ஆரம்பத்துல வந்து நர்சிங் ஃபீல்டு போன இடம் சில எடுத்துன்னு சொன்னீங்க. நான் 5,000 3 to 5,000க்குள்ள மாதிரி தான் எனக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட் டைம். நான் சொல்றது வந்து ஒரு 15 இயர்ஸுக்கு முதல்ல 15 or 16 இயர்ஸ் மேலும் முதல்ல தானே நான் சொல்றேன். நான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 40-45 வரைக்கும் salary எனக்கு கிடைச்சது. அதோட நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு அமைதியான இடம் தான் இது? மனசுக்கு பிடிச்ச அமைதியான இடம் சொல்லும்போது இயற்கையான இடம். இயற்கையான இடம். நீங்க லைஃப்ல ஒரு வாட்டி சரி போகணும்னு நினைக்கிற ஒரு இடம், ஒரு பிளேஸ் இல்ல ஒரு நாடு, எது வேணா இருக்கும்? மக்கத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் போய் வந்துட்டேன். அதுதான் சரி. என் லைஃப்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும் தவற விட்டுருக்கேன், சீக்கிரம் அதையும் செய்ய முயற்சி செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த டைம் போயிடுச்சு, இல்லை இதை செய்யாம போயிடும், பட் இதெல்லாம் சீக்கிரமா நிறைவேற்றுவேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் நிறைவேற்ற பண்ண போன அன்னைக்கு எனக்கு டாக்டர் ஆகும் சொல்ற விஷயம் தான். பட் அது எனக்கு இப்ப சக்சஸ் ஆக மாட்டோம் தெரியல. எந்த ஃபீல்ட்ல போகும்போது எனக்கு அந்த ஃபீல்டுக்கு இப்ப நான் எடுக்காது இருக்கிற கஷ்டமான விஷயம். பட் ஓகே எனக்கு அது வெளியே இருக்கட்டும். பட் இந்த ஃபீல்டு நான் போறதுனால எனக்கு இதே நான் அச்சீவ் பண்ணாலே பெரிய விஷயம் தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா நான் என்ன கொண்டு போகணும், அது செஞ்சாலும் ஓகே. சரி, ஒரு வேலை நான் இன்றைக்கு வந்து ஒரு பயிற்சிப்பாளர் இல்லாம இருந்திருந்தா நீங்க யாரு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்றது? இப்ப நான் இது இல்லைன்னா நான் இப்படி இருந்திருப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன். சரி, எனக்கு இந்த நேரத்துல வந்து இந்த நேரத்தை வந்து இவங்களுக்காக ஒதுக்கணும், இல்லைன்னா எனக்கு ஒரு லீவு நாள் வருது அன்னைக்கு நான் வந்து இதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாச்சும் விஷயம் இருக்கா? வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது உங்களுக்கு நேரம் கிடைச்சா ஒரு பொழுதுபோக்கா போக வேண்டியது. எனக்கென்று செப்பரேட்டா இந்த ஒரு நாளை நான் ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நீங்க என்னைக்காக நினைச்சதுண்டா? நினைப்பேன். அப்படின்னு சொன்னா என்னென்ன கேர் பண்ணணும் தானே யோசிப்பேன். நான் என்ன ஹெல்த் விஷயத்தை நான் பார்க்கணும். அடுத்தது வந்து நான் எனக்குரிய தேவைகள், எனக்குரிய ஆசைகள், அதை நான் ஃபீல் பண்றேன். நான் சில இடத்துல யோசிப்பேன். ஆனால் யோசிச்சு அதை செய்யக்கூடிய நிலைமை நான் இப்போ இல்லை. பட் நான் எனக்கு ஒரு நாள் வந்தா அதை நான் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. என்னன்னா, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், குறிப்பா வந்து வைத்தியத்துறையில இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா உடலை வந்து சரியா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நீங்க இப்ப இந்த துறையில இருக்கும்போது உடலையும் பார்த்துக்கணும், அதே நேரத்துல மாணவர்களுக்கு இது சாப்பிடுங்க, இதுல இவ்வளவு கலோரிஸ் இருக்கணும், இவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சொல்லணும். ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து சமூகத்துல சொல்லணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பிரியாணி பிடிச்சிருந்தா கூட சாப்பிட முடியாது, இல்லை இவ்வளவு கலோரிஸ் இருக்கு அப்படின்ற பார்க்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உணவு அப்படின்னு நீங்க இதை விட்டு, இந்த ஃபீல்டை விட்டு எனக்கு இது சாப்பிடணும் அப்படின்னு நிறைய நினைச்சிருக்கேன், ஆனா இப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்ச ஏதாச்சும் ஃபுட்ஸ் இருக்கு? அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மோஸ்ட்லி KFC, பீஸா இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. அடுத்த விஷயம், இப்ப நம்ம திரும்ப ஃபீல்டுக்குள்ளே சரி, இந்த துறையில வந்து இப்ப நிறைய பேர் வந்து உருவாகிட்டு இருக்காங்க, நிறைய கேள்விகள் இருக்கு, சமூகத்துல இன்னும் நிறைய பேர் உருவாகணும் அப்படின்றது. பட் இதை வந்து ஒரு தொழிலா செய்யாம சிலர் வந்து தங்களுடைய வீட்டு தேவைகளுக்காக கூட இதை வந்து இந்த துறையை கற்றுக்கொண்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது பயன்படுத்துறது போது அப்படியான ஒரு சூழல்ல வந்து சில மாத்திரைகள் வெளியில இருக்கவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாலோ, இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எழுதி கொடுக்கறதோ, இல்லைன்னா அதை எடுத்துக்கொள்றதுலயே எதுவும் சிக்கல்கள் வருமா, இல்லைன்னா ஏதாச்சும் சிக்கல் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கா?
ஒரு பேஷண்ட் தனிப்பட்ட முறையில நாங்க மருந்துகள் நாங்க யோசிச்சு குடிக்கிறது அது உண்மையா ராங்கான விஷயம். ஏன்னா டாக்டர் கிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் இல்லாம நாங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மருந்து எடுத்து குடிக்கிறது 100% வந்து ராங். அது நர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறது ரைட்ஸ் இல்ல. ஏன்னா பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு சரியா தெரியாம எங்களுக்கு குடிக்கிறது ஜஸ்ட் எங்களுக்கு எங்களை குடிக்கலாம், அது வேற விஷயம். பட் அதை தாண்டி நாங்க மத்த டேப்லெட் நாங்க யூஸ் பண்ணும்போது டாக்டர் கிட்ட நாங்க அட்வைஸ் எடுத்து தான் கட்டாயம் குடிக்கணும். அதே மாதிரி நானும் இப்போ ஐடியா ஒன்று வச்சிருக்கிறேன். என்ன சொன்னைக்கு வீட்டுக்கு இப்போ நாங்கள் நர்ஸ் மாதிரி இப்போ நான் உருவாக்கணும், அவங்க பொது ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்றாங்க. இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை ப்ளேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னைக்கு வீட்டுக்கு ஒரு தாதி அப்படின்ற முறையில கேகிவர் மாதிரி வீட்டில் எல்லா பேரண்டா இருக்கிறவங்க ஒருத்தர் கூட வந்து படிக்கலாம். ஒர்க் ஷாப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஒரு பேசிக்காக நாலேஜ், இதை பற்றின ஒரு நாலேஜ். ஏன்னா தெரியாமல் சில பேர் சொல்ற மாதிரி மருந்துகளை கொடுத்துடுறாங்க, தெரியாம ஒரு ஃபெஸ்ட் எதை செஞ்சு வச்சிடுறாங்க. சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னதுக்கு அந்த நாலேஜ் ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று இல்லாமல் செஞ்சுட்டு கடைசி பேஷன் அந்த மரத்தால விழுந்தான மாடு குத்துறான்னு சொல்ற மாதிரி அந்த ஆபத்துலாம் கொண்டு விடுவாங்க அவங்கள இல்லையா. அப்ப அந்த மாதிரி இல்லாம நாங்க தெரிஞ்சு கொண்டு ஒரு வேலை செய்ய போறது வச்சா அந்த பிள்ளைகளை வந்து தவிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி அவசர தேவை வரும்போது ஒரு ஃபெஸ்ட் எய்டா கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இன்றைக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் குறிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹோம் கேர், அதே மாதிரி வெளிநாடுகள்ல வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் இதை சார்ந்து நிறைய வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம். நர்சிங் இப்ப ஐரோப்பிய நாடுகள்லயா இருக்கலாம், அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருக்கலாம், அதிகமான தேவைப்பாடு இருக்குது. இந்த மாதிரியான பயிற்சி பெற்றவங்கள முதல் வந்து ஒரு ஹவுஸ்மேடா வந்து எடுத்துட்டு இருந்த காலம் மாதிரி இப்போ வந்து ஒரு நர்சிங் முடிச்சு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள வந்து கட்டாயம் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் உள்ளாகிருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான பயிற்சிகள் வந்து இங்கே நாங்கள் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ முதல் ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுக்கும் இன்றைக்கு வந்து பயிற்சி கொடுக்குற முறையிலே என்ன மாற்றம் ஆகுது? நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகுது. புதிய புதிய நோய்கள், புதிய புதிய மிஷினரிஸ், புதிய புதிய டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டே இருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிக்கலாம், மெடிக்கல் ஃபீல்டு யாராக இருக்கலாம், டாக்டர்ஸ் ஆகிக்கலாம், நர்ஸ் ஆகிக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கொண்டே தான் போகணும். இப்போ நாங்கள் ஒரு 10-15 வருஷம் முந்தி படித்த நர்சிங் எல்லாம் இப்போ இருக்கிறது நிறைய டிஃப்ரெண்ட், நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை அப்டேட் பண்ணிக்கொண்டே போகணும். ஏன்னா சொசைட்டி அந்த மாதிரி ஃபெசிலிட்டி நான் ஃபேஸ் பண்ண புதிய புதிய நோயை தான் வருது இல்லையா. அப்போ அதுக்கு அடுத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆகிக்கொண்டு போகிறோம்னா நாங்கள் அப்டேட் ஆகிக்கொண்டு போகிறதுல இதை பற்றி நாங்கள் நாலேஜ் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதே அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அவங்களுக்கு செமினார்ஸில் போட்டு அந்த விஷயங்கள் இருக்கலாம் கூட அவங்க ட்ரெயின் நடக்கப்படுது. ஓகே. அதே மாதிரி இந்த நான் இப்போ பேசும்போது சொன்ன மாதிரி இந்த வெளிநாட்டுகளுக்கு வந்து இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் அது இது வரும்போது உங்கள்கிட்ட பயிற்சிக்கு பயின்று கொண்டிருக்கிற மாணவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா இதில் வந்து தொடர்ச்சியாக ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? போயிருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் போயிருக்கிறாங்க, கூட போய் ஒர்க் பண்றாங்க. தொடர்ந்து வந்து இதுல இந்த துறைக்குள்ள போகணும் அப்படின்னு இப்ப புதுசா இப்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல இனி வந்து இதுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா தங்களை எப்படி தயார்படுத்தி கொள்றது? இந்த ஃபீல்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும். என்ன சொன்னாலுமே எந்த ஃபீல்டு நாங்கள் தெரிவு செய்ய போனால் தனக்கும் இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல்டாக இருக்கணும். இப்போ நாங்கள் அடுத்தவங்க சொல்றாங்க, அடுத்த வீட்டில் செஞ்சு ஒரு நர்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கொள்ள அந்த ஃபீல்டுக்கு வர இயலாது. தனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும், நான் இதை நான் செய்வேன், இது எனக்கு நான் என்ன சொல்ல மாதிரி அறிவுரை பெற மாட்டேன், அந்த மாட்டேன் அந்த பேஷண்ட நான் டோட்டலா கேர் பண்ணக்கூடிய ஒரு மனப்போக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ அந்த ஃபீல்டு விரும்பி வரவங்களை மட்டும்தான் இதுக்குள்ள இஷ்யூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லை சொன்னாலும் வந்தவங்க நாங்கள் அதை மாற்றி வைக்கிற வேறு விஷயம். பட் அவங்க ஏமா நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லிக் கொடுக்க சில விஷயங்கள் திரும்புறவங்க இருக்கிறாங்க, கேட்டு நடந்து இது பண்றவங்க இருக்கிறாங்க. பட் இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு சொன்னாலுமே இல்லையா அவங்களுக்கு இதை பார்த்து நான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் கிளாஸ் வைப்பேன். ஸோ அந்த ஓரியன்டேஷன்ல கேட்கிற கேள்வி நீங்க எதனால இந்த கோர்சஸ் சூஸ் பண்ணி வந்தீங்கிற கேள்வி கேட்பேன். ஏன்னா அவங்க எதுக்காக இதுக்குள்ள வந்தாங்கிறது நான் அறிஞ்சுக்கணும், என்ன தேவைக்காக வந்தாங்கன்னு சொல்றது. இப்போ சில இருக்குது நாங்க ஏர்ன் பண்ணணும், என்ன நர்சிங்க பொறுத்த நிறைய ஏர்ன் பண்ண செலவு காய்க்குது, அதை மட்டுமே டார்கெட் பண்ணி நான் சொன்னி எங்களுக்கு அது பீலா போயிடும். அந்த ஏர்னிங் மட்டும் இருக்க போடாது, இந்த ஃபீல்டு ஆர்வம் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. இவங்க சொன்னா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா லைஃபை கொண்டு போகலாம், வெற்றி பெறலாம். அடுத்த வந்து என்ன ஒரு விஷயமா இறுதியா வந்து கேட்க நினைக்கிறேன், இது ஏன்னா
உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்ப அந்த முஸ்லீம் சமயத்தில் வந்து இந்த நர்சிங் இதை கற்றுக்கொண்டதுல இந்த உடை ஒரு பிரச்சனை ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதை பற்றி இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் உள்ள வரும்போது இது பற்றி நிறைய கான்ட்ரவர்சி நிறைய பிரச்சனைகளையும் சவால் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது பற்றி இப்போ இன்றைக்கு இந்த இதுக்குள்ள வேற என்ன நர்சிங் என்ற உடனே நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல கூட சில ஆசைப்படும் போது இல்லை இந்த உடுப்பெல்லாம் சரி வராது ரிலீஜியஸ் சைட்ல இவ்வளோ இஷ்யூ இருக்கு அப்படின்றவங்கள இதை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணி ஒரு முஸ்லீமாவும் வந்து நீங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறீங்க. அதே நேரத்தில் ஒரு இதுலயும் ஃபீல்டுலயும் இருந்திருக்கிறீங்க நர்சிங்லயும். அப்ப இதை நீங்க சவால் பண்ணிருப்பீங்க, இதுக்கு முகம் கொடுத்திருப்பீங்க. இன்றைக்கு உங்கள்கிட்ட வாரவங்களும் இதை ஒரு விஷயமாவும் சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றின ஒரு சின்ன தெளிவு. எனக்கு ஆரம்பத்துல இருந்த ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து தமிழ் ஸ்ட்ரெஸ் தான் இருந்தாங்க. ஏன்னா முஸ்லீம் சமூகத்துக்கு தெரியல, எங்களுக்கு இந்த இதுக்கு போகலாம்னு சொல்லி ஒரு விஷயம் ரொம்ப தெரியல. இப்ப நானும் அதில் எனக்கு அது தெரியும் அந்த இதனால தான் ஸ்ட்ரெஸ் வந்து இப்ப எங்க தமிழ் பேசும் சமூகம் கூட வந்து பின்தங்கிற காரணம் வந்து என்னத்துண்டா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சிங்கள மீடியம் கிளாஸ் தான் கூடுதலா இருக்குது. அது ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொன்னா சிங்களத்தால பேசணும்னு சில மொழி பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அப்ப அதெல்லாம் பின்னுக்காக தான் அவங்க சிங்களம் இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டுதான் பின்னுக்காகிறாங்க. அப்ப அது நாங்க இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோச்சு நான் ஆரம்பித்த நோக்கம் தமிழ் மீது கொண்டாந்த நோக்கமே அந்த ஃபெஸ்ட் இதே அதுதான். அப்ப இதுக்கு வந்து இப்போ நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை சொல்லும் போது இப்ப முஸ்லீம் ஸ்ட்ரெஸ் மாறே குறைவா இருந்தது. தமிழ் ஸ்ட்ரெஸ் தான் வந்தாங்க. எனக்கு தமிழ் முஸ்லீம் ரெண்டு பேரும் வரணும். அப்ப பார்க்க நேரம் பாத்தீங்க சொன்னாலே முஸ்லீம் ஸ்ட்ரெஸ் குறைவா இருக்க நேரம். அப்ப நான் அடுத்த ஸ்டெப் அதை நான் மூவ் பண்ண தொடங்கினேன். அப்ப அவனுக்கு அதை பத்தி விழிப்புணர்வு கொண்டாந்தேன். நாங்க ஒர்க் பண்ணலாம். இப்ப நாங்க முன்னாங்கத்தான் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம நாங்க பின்னுக்கு கிடைக்கல சொல்லி கொண்டாந்து கிடைக்க போறது இல்லை. அப்ப நாங்க ஃபேஸ் பண்ணது நாங்க தைரியமா முன்னுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்காம நாங்க ஃபேஸ் பண்ணி அதை இதை நான் போகலாம் முன்னுக்கு அப்படின்னு நான் விழிப்புணர்ச்சி நான் கொடுத்தேன். நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் இப்போ பண்ணியிருந்தேன்னா அதன் மூலம் ஸ்ட்ரெஸ் வர தொடங்கினாங்க. உங்களுக்கு யூனிஃபார்ம் பிரச்சனை காலேஜ் இருந்தாலும் வந்து ஸ்கார்ஃப் ட்ரெஸ்லாம் ஃபுல் செட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறேன். அந்த அடுத்த பார்த்து ஸ்ட்ரெஸ் வர தொடங்கிட்டாங்க. எங்களுக்கும் போகலாம், இந்த ட்ரெஸ் சொல்றது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கணும் அடுத்த ஸ்டெப் வர தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி மற்ற மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி நான் மற்ற விழிப்புணர்ச்சி கொடுக்குற நேரம் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் ஒர்க் பண்ணலாம் தான். கவர்மெண்ட்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறோம். பட் வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்ணலாம். நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. படிச்சு ஸ்ட்ரெஸ் கூட ஒர்க் பண்றாங்க தானே. ஓகே. ஏன்னா இது வந்து இப்ப நிறைய மருத்துவ தேவைகளா இருக்கலாம். இன்றைக்கு வந்து வாயில வர்றதெல்லாம் நிறைய பேர் வந்து மருத்துவமா சொல்லிட்டு இருக்கிற பாக்குறோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு பேசிக் நாலேஜ் சரி மருத்துவத்துறை சார்ந்து வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு சரி தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படியான ஒரு சூழல் இருந்தா நாளைக்கு வந்து பயப்படணும். எதுக்கு சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டியும் உயிர் போறத கூட நம்ம பார்த்துருப்போம். திடீரென ஸ்ட்ரக்ல கூட விழுந்த இல்லாட்டி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதுக்கு என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் இப்படியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா நம்ம நிறைய உயிரிழப்புகளை கூட தடுக்கலாம். கட்டாயம் ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு சரி அது சம்பந்தமான ஒரு அறிவு இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்றோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சமூகத்தில் உருவாகணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இறுதியா நிகழ்ச்சி நிறைய செய்யப்படுறோம். ஏதாச்சும் சொல்ல இருக்கா அவங்க ஸ்டூடெண்ட் சிட்டியில பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் நான் சொல்ல போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நான் சொல்ல போகணும்னு சொன்ன அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கான டைமை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஆஃப்டர் ஓலவர்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க நாங்கள் எனக்கு ஏலவர்ஸ் லேட்டாக முடியலை, எனக்கு அதோட படிப்பு முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஓலவருக்கு போகிறவங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போ எங்களை கேம்பஸ் மட்டுமே இல்லை, நிறைய கேம்பஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த துறையோ அந்த துறையை நோக்கி உங்களுக்கு என்ன ஃபீல்டு விருப்பமோ அந்த ஃபீல்டை தெரிவு செஞ்சு அந்த ஃபீல்டை நோக்கி நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு தேடி வராது, நீங்க தான் வாய்ப்பை. ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப வந்து இந்த 18 வயசோட கல்யாணம் முடிக்கிறது எல்லாம் காலமெல்லாம் மலையேறி போய்த்துட்டு இப்ப நாங்க எஜுகேஷன் தான் முக்கியத்துவம். பேரஸா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே சொத்து வந்து எஜுகேஷன் மட்டும்தான். அவங்களுக்கு வீடு வாகனம் சேர்த்து வைக்கிறோம் சொல்லி அது இல்லை. எஜுகேஷன் தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சொத்து, அழியாத சொத்தா இருக்குது. ஸோ அதை வந்து கட்டாயம் பேரண்ட்ஸ் கொடுங்க. பாஸ் பண்ணல அவன் ஃபீல்டு என்ன தெரியும், அவன் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுது அதை தெரிஞ்சுக்கொண்டு பேரண்ட்ஸ் தேவைக்காக வேண்டி பிள்ளைகளை அதுக்கு இதுக்கு போகும் சரி இன்வால்வ் பண்ணுவாம அவங்களுக்குள்ள வற்புறுத்தாம ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு வந்து என்னத்த ஃபீல்டு விரும்புறாங்களோ அதை தெரிவு செஞ்சு அந்த ஃபீல்டு அவங்க நீங்க வழி நடத்திங்க சொன்னா நிச்சயமா அவங்க நல்ல இடத்துக்கு போவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு
அது நாங்க அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு நாங்க வேஸ்ட் பண்ணிக்கொள்ளாம உரிய காலத்துல உரிய கோர்ஸ்ல தெரிவு செஞ்சு அந்த உரிய மேற்படுத்தல மேற்கொண்டு சரியான முறையில அவன் லைஃப் அச்சீவ் பண்ணி கொண்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இந்த நேரத்துல இங்க வந்ததுக்கு. அதே மாதிரி உங்களோட இவ்வளவு அனுபவங்களை எங்களோட பகிர்ந்தீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி ஜோஸ்வா. நான் ஏற்பாடு அனைவருக்கும் நன்றி. இன்றைய கஃபே பிரமுகர் சீசன் 2ல வந்து எங்க கூட ரிமா சாமானோஃப் அவங்க இணைஞ்சிருந்தாங்க. நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா வந்து தாதியர் துறை, அதாவது இந்த துறையில வந்து இதை வந்து தொழிலா இல்லாம ஒரு சேவையா வந்து நிறைய பேர் செய்யணும். அதே மாதிரி இது ஒரு சேவை அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி இந்த துறையில இருக்கிற சந்தேகங்கள், இந்த துறைக்குள்ள வந்து என்னென்ன சவால்கள் இருக்குது போன்ற பல விடயங்களை சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அவர் வந்து இன்னும் பல விடயங்கள், பல மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த சுதர்சனி, திவாகர், சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றியை குறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.